சிம்பிளா, ஈஸியா 6 வகையான ஜவ்வரிசி ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். எல்லாமே ஸ்டிக்கியா இருக்காது. அது மட்டும் இல்லாம 10 நிமிஷத்துல நம்ம பண்ணிடலாம். முதல்ல ஜவ்வரிசி பகலாபாத், 2வது ஜவ்வரிசி ஹல்வா, 3வது ஜவ்வரிசி லெமன் உப்மா, முறுமுறுன்னு ஜவ்வரிசியில ஒரு வடை பண்ண போறோம். இதுக்கப்புறமா ஜவ்வரிசி தேங்காய் பால வச்சு ரொம்ப இதமான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறமா ஜவ்வரிசியும் பீட்ரூட்டையும் வச்சு ஒரு ட்ரிங்க் பண்ண போறோம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப க்ரீமியான ஜவ்வரிசி பகலாபாத், அதாவது தயிர் ஜவ்வரிசின்னு சொல்லலாம். இந்த சம்மருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா மேங்கோ பிக்கிள், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன். குழந்தைகளுக்கு நம்ம வீக்லி ஒன்ஸ் இது கொடுக்கும்போது ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். நான்ஸ்டிக்கி இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசியை 1/2 கப் ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இது மாதிரி நைலான் ஜவ்வரிசி, அதாவது நைலான் ஜவ்வரிசின்னா ஒன்றும் இல்லை, அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். அதை 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. ஒரு இட்லி பாத்திரத்தில் இலை போட்டுட்டு நம்ம இந்த வடித்து வச்ச ஜவ்வரிசி இதில் போட்டுட்டு 5 நிமிஷம் வேக வைக்கணும். 5 நிமிஷம் இல்லைன்னா இது உங்களுக்கு சாஃப்டாக வரைக்கும் நம்ம மீடியம் டு ஹையில் வச்சு வேக வைக்கணும். லோவில் வைக்காதீங்க. லோவில் வச்சிங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஜவ்வரிசிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மரவள்ளி கிழங்குலேருந்து தயாரிக்கிறது தான். ஸோ அது நல்லது, ஹெல்த்தியானது கூட. இப்போ இதுலேயே உப்பு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க, எல்லா பக்கம் படுற மாதிரி. நான் சொன்ன மாதிரி 5 நிமிஷம் இல்லைனா சாஃப்டாக வரைக்கும். இதுக்கப்புறம் எடுத்துருங்க. பாருங்கள், அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஒட்டி இருக்கிறதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்துடும். ஸோ அப்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா தான் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒயிட் கலர் ஜவ்வரிசி இருக்கும், அது வந்து இதுக்கு ஒத்து வராது, அதை வாங்கி செஞ்சிடாதீங்க. இதுதான் வந்து கேசரியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும், லட்டு எல்லாத்துக்குமே. சீசனுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி, அதுக்கப்புறம் பெருங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். முந்திரி வந்து ஒரு 10 இல்லைனா 1/4 கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். திராட்சை கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து நம்ம தயிர் ஜவ்வரிசியில் போட போகிறோம். எப்பவும் போல் நம்ம தயிர் சாதம் மாதிரி இதை எல்லாமே இப்போ ஸ்டீம் பண்ணி இது வந்து ஆறிடுச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும்போது தயிர் போட்டிங்கன்னா திரிஞ்சிடும். ஸோ இது கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இப்படி ஒரு பவுலில் போட்டுட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா தனித்தனியாக வரும். அதுக்கப்புறமா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் தயிர் போடுங்க. ஒரு 3/4 கப் தயிர்லேருந்து 1 கப் கூட போட்டுக்கலாம். இல்லைனா 3/4 கப் தயிர், அதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி கூட நல்ல கோல்டு வாட்டர் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏன் அப்படின்னா தயிர் அப்சர்வ் பண்ணிக்கும். ஜவ்வரிசிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த டேஸ்ட்டை. ஸோ பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு க்ரீமியாக வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு தயிரை பீட் பண்ணி கூட ஊற்றலாம். இதுக்கப்புறம் அந்த தாளித்து வச்சதை இதில் போடுறோம். இதில் கேரட், பொமக்ரனேட் எல்லாமே போடலாம். அதாவது மாதுளை, கேரட் எல்லாமே போடலாம். வெள்ளரிக்காய் போடலாம். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா குட்டி குட்டி மாம்பழத்தை கட் பண்ணி போடலாம். கிரேப்ஸ் வந்து போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். திராட்சை எல்லாமே வந்து தயிர் சாதத்துக்கு நல்லா ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்சாகும். இப்போ கொத்தமல்லி, நான் சொன்ன மாதிரி மாதுளை பிடிக்காத குழந்தைகளுக்கு மாதுளையை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, வேணான்னு சொன்னால் விட்டுருங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் மேங்கோ பிக்கிள். ரெண்டுமே வந்து சேர்த்து எடுத்துக்கலாம், இல்லை இது சிப்ஸோடு எடுத்துக்கலாம், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது செஞ்ச உடனே நீங்கள் சாப்பிட்ருங்க. இதே மாதிரி லஞ்சுக்கு அப்படின்னா நீங்கள் நல்லா சூடான பால் ஊற்றிட்டு வெது வரும்போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தயிர் ஊற்றிட்டு நீங்கள் கொடுத்து விடலாம். அது மாதிரி சீசனிங் பண்ணி, அது ஒரு மெத்தட் வந்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜவ்வரிசி உப்புமா, சாகோ இல்லைனா சாபுதானா உப்புமான்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. நான் ஸ்டிக்கியாக, அதாவது ஸ்டிக்கி இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து அதுக்கு இந்த நைலான் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இந்த ஜவ்வரிசியில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா உப்மாவாக இருக்கட்டும், கிச்சடியாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வந்து கேசரி, லட்டு இதெல்லாமே வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் வரும். நீங்கள் ஒயிட் கலர் எடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி வராது. நம்ம இது மாதிரி போட்டுட்டு ஒரு 2 தடவை நல்லா கழுவிக்கலாம். இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஓவர் நைட் இல்லைனா 5 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். அதாவது நைட்டு ஃபுல்லாக ஊறிட்டால் நல்லா சாஃப்ட் ஆகிடும்.
இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ரோஸ்ட் பண்ண பீனட் போட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் முந்திரி போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி, வெங்காயம், அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உப்பு தேவையான அளவு போட்டுட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம், தப்பில்லை. இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா 1 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கிடும். நீங்கள் மீடியம் டு ஹை வச்சு வதக்குனா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த வெஜிடபிள்லாம். இப்போது நம்ம ஊற வச்சு ஜவ்வரிசி இதில் போட்டுடலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி தேவைப்படாது. நம்ம அந்த ஊற வச்சதில் நம்ம தண்ணி வடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அது மட்டும் போதும். நீங்கள் கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டாலும் நல்லது தான். இப்போ நான் தேங்காய் போடுறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் 1/4 கப் கூட போட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து தேங்காய் போடும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம மூடி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிடும், தண்ணி எல்லாம் உறிஞ்சிடும். இப்போவே பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் தான் இருக்கும். நம்ம இது மாதிரி நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் திரும்ப மூடி வச்சுட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் சாஃப்டாக வரைக்கும் நம்ம நல்லா வந்து குக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நான் லெமன் ஜூஸ் வந்து நான் போடுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் லெமன் ஜூஸ் போடலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது ஆப்ஷனல் தான், நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது நான் அரை லெமன் ஜூஸ் தான் நான் போடுறேன். நீங்கள் வந்து புளிப்புக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கூட போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி தலை தூவிட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னி, தேங்காய் சட்னி, ஊறுகாய் இல்லைனா சிப்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா முத்து முத்தாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். உப்புமா சாப்பிடாத குழந்தைய கூட இந்த ஜவ்வரிசி உப்புமா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. நீங்கள் இதில் நூடுல்ஸ் மசாலா கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயாசத்துலேருந்து ஆரம்பித்து கொழுக்கட்டை வரைக்கும் எல்லாமே பண்ணலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜவ்வரிசி நாட்டு சர்க்கரையில் ஒரு ஹல்வா பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கி இல்லாமல் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் நான் நெய் குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் சுகர் எதுவுமே இதில் போடலை. ரொம்ப யூனிக்காக இருக்கும். ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைலான் ஜவ்வரிசி மட்டும்தான் எடுக்கணும், ஒயிட் ஜவ்வரிசி எடுத்துட வேணாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். நைட் ஃபுல்லாமே நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சோன்னே பார்த்திங்கன்னா இது மாதிரி ஆகிடும் சாஃப்டாக. இதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிச்சிடணும், அந்த தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இதில் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் உலர் திராட்சை கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஊற வச்ச ஜவ்வரிசி, நெய் தேவையான அளவு நீங்கள் வந்து 1/4 கப் கூட போட்டுக்கலாம். 1/4 கப்பெல்லாம் போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நெய் வந்து அப்பப்போ ஆட் பண்ணிவிட்டு இது அப்படியே தண்ணியை ஊற்றாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிடும். இப்போ நாட்டு சர்க்கரை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரையோ வெல்லம் துருவனதோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம், அதாவது நாட்டு சர்க்கரை இந்த ஜவ்வரிசியில் இறங்க வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலரில் கருப்பு முத்து மாதிரி இருக்கும் இந்த ஒவ்வொரு ஜவ்வரிசியும் இந்த நாட்டு சர்க்கரையில் வந்து மிக்ஸ் ஆகும்போது. ஸோ அதோடு சேர்த்து நம்ம அதை நல்லா குக் பண்ணோம். இதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஓரளவுக்கு பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓவராக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடாது. இது ஏற்கனவே வெந்துடுச்சு பாருங்கள். நாட்டு சர்க்கரையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இதுக்கிடையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் விட்டுக்கலாம். இப்போ நான் தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரை கொடுக்கும் சாப்பிடும்போது அந்த ஜவ்வரிசியோடு சேர்ந்து. இதில் பார்த்திங்கன்னா நம்ம கலர் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. சொல்லப்போனால் நாட்டு சர்க்கரை வந்து வெல்லம் தான் சொல்கிறாங்க. ஸோ வெல்லத்தை விட கலர் கொஞ்சம் ப்ரௌன் வந்து அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச எல்லா நட்ஸையும் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், ஒட்டாமல் நமக்கு ஜவ்வரிசி ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. ஜவ்வரிசி ஹல்வான்னு சொல்லலாம், கேசரின்னு சொல்லலாம். ஸோ சூடாக இருக்கும்போதும் சாப்பிட்லாம், ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மரவள்ளி கிழங்குலேருந்து உருவாகிறதுனால போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட. வெயிட் போடாத குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதை கொடுத்து பாருங்கள். வீக்லி ட்வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லது கூட. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஜவ்வரிசியில் வடையும் பக்கோடாவும் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது கொங்கு நாடு கிராமத்தில் வந்து
எல்லாருமே பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை 3 தடவை ஒரு 2 தடவை நல்லா கழுவிக்குங்க. ரொம்ப கழுவ வேணாம், 2-3 தடவை கழுவிக்கலாம். கழுவி தண்ணியை வடிச்சிடலாம். இதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்ல தயிர், புளிச்ச தயிர் கூட போட்டுக்கலாம். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாமே தயிரில் கூட பண்ணலாம். பட் ரொம்ப தயிர் யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறவங்க ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மூழ்கிற அளவுக்கு மட்டும் 5 மணி நேரம் விட்டுருங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை வடிச்சிட்டு நம்ம இதுக்கு தேவையான கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம், பெருங்காயம், நீங்கள் தேவைப்பட்ட மிளகாய்த்தூள் கூட போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அரிசி மாவு. ஸோ தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ண நிலக்கடலையை வந்து கொஞ்சம் பொடி பண்ணியும் போடலாம். உருளைக்கிழங்கும் நீங்கள் போட்டு பண்ணலாம். இது சிம்பிளாக பண்ணுறதுனா இப்போ வந்து கொஞ்சம் மட்டும் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நான் பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். ஸோ குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது ரொம்ப அதிகமாக கொடுக்கும்போது அவங்களால சாப்பிட முடியாது. அதனால் நீங்கள் நார்மலாக கொஞ்சமாக காரம் போட்டுக்கோங்க. பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். இது மாதிரி டோ மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கையளவு மாவு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் எலுமிச்சை அளவு உருண்டைகளாக பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வடை மாதிரி தட்டியும் போடலாம், இல்லைன்னா மெதுவடை ஷேப்லேயும் நீங்கள் பண்ணி போடலாம். ஸோ இப்படியுமே நீங்கள் போடலாம். இல்லை இடையில ஹோல்ஸ் போட்டும் போடலாம். இல்லை எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ட்ரையாங்கிளில் பண்ணலாம், ஹார்ட் ஷேப்பில் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மாதிரி ஆயிலில் போட்டுட்டு நல்ல சூடான எண்ணெயில் தான் போடணும். லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மீடியம் டு ஹையில் தான் இருக்கணும். ஸோ அந்த டைம்லேயுமே நீங்கள் வந்து லோவில் வச்சிடக்கூடாது. ஏன்னா லோவில் வைக்கும்போது அந்த ஜவ்வரிசி வந்து சொதன்னு ஆகிடும். நல்லா வந்து ஹையில் வைக்கும்போது என்னென்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். அதனோட ஸ்டிக்கினஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்காது. ஸோ இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரௌன் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். இது ஒயிட்டாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி வந்து பிடிக்கல, நான் ஆயில் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஏர் ஃப்ரையர்லேயோ இல்லை வந்து ஓட்டேஜ்லேயோ வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அது வேணாம் அப்படின்னா தேப்லா மாதிரி நம்ம ஒரு தோசைக்கல்ல போட்டுட்டு கொஞ்சம் மட்டும் ஆயில் ஊற்றிட்டு தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக நம்ம எடுத்துடலாம். இது எடுத்ததுக்கப்புறமா நமக்கு மீதி மாவு இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஷேப்பில் போட வேணாம், சின்ன சின்னதாக பக்கோடா மாதிரி ஃப்ரை பண்ணால் இன்னும் அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு நம்ம எப்படி வெங்காய பக்கோடெல்லாம் பண்ணும்போது ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவோம், அது மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கேரட், ஆனியன் எல்லாம் கூட போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா தான் இருக்கும். பீட்ரூட் பிடிக்கிறவங்க பீட்ரூட்டை வந்து கொஞ்சம் பெருசாக துருவி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அதில் இருக்கிற ஜூஸை பிழிஞ்சிட்டு நீங்கள் பண்ணுங்கள், அப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இது மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசியில் தான் பண்ணணும். நைலான் ஜவ்வரிசியில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வராது. ஸோ இதனால் இது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு வச்சும் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது ஏர் ஃப்ரையர் அவங்கிற ஏகப்பட்ட மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கடலை மாவு பிடிக்காதவங்க ராகி மாவுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் சத்து மாவு கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஆயிலே அப்சர்வ் பண்ணாது. சட்னியோடு எடுத்துக்கலாம், சாஸோடு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா தயிர் வடை மாதிரி கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பீட்ரூட் ஜவ்வரிசி ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கலரும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டான ஒரு ட்ரிங்க்குன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. இப்போது சப்ஜா எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு மணி நேரத்தை நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நம்ம தண்ணியை வடிச்சிடலாம். சின்ன ஜவ்வரிசியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த சப்ஜாவும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பீட்ரூட் எடுக்கிறேன். இந்த பீட்ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கலரை மட்டும் கொடுக்கக்கூடியதில்லை, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது.
இது நார்மலாக நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால நம்ம இது மாதிரி ட்ரிங்க்கில் வந்து பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட்டோட டேஸ்ட்டு உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக தெரியாது. அது வந்து இந்த ட்ரிங்க்கில் போடும்போது ஒரு சேமியா மாதிரி இருக்கும். ஸோ ஃபலூடா மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நம்ம ஒரு அரை பீட்ரூட் இருந்தால் போதும். இது மாதிரி ஓரளவுக்கு தின்னானதில் வந்து நல்லா துருவி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் பீட்ரூட்டில் மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கேரட்லேயும் பண்ணலாம். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த சேமியா மாதிரியே தான் இருக்கும். சேமியா ஃபலூடாவெல்லாம் மாதிரியே தான் இருக்கும். இது மாதிரி நீங்கள் துருவணும், அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட்டை போட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கிக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இதில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி வதக்கிடாதீங்க. தண்ணி ஊற்றி வதக்குனீங்க அப்படின்னா அதனோடய டேஸ்ட் வந்து போயிடும், அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. ஸோ அதனால் இதே மாதிரியே ரோஸ்ட் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் கூட நீங்கள் விட்டு. இதே வந்து உங்களுக்கு பர்பிள் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர்னு சொல்லுவோம், சங்குப்பூன்னு சொல்லுவோம், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது ஒரு 1/2 லிட்டர் பால் ஊற்றலாம். பால் பிடிக்காதவங்க தேங்காய் பால், ஆல்மண்ட் மில்க், ஓட்ஸ் மில்க் எது வேணாலும் நீங்கள் ஊற்றி செய்யலாம். கேஷ்யூ மில்க் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன். இது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும், நம்ம ஜவ்வரிசி போடும்போது பார்த்திங்கன்னா திக் ஆகிடும், ஹல்வா மாதிரி ஆகக்கூடாது. ஸோ இது வந்து ட்ரிங்க், அதனால் நான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். பாலே நீங்கள் ஊற்றுறனால நோ ப்ராப்ளம், நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பீட்ரூட் வந்து ரொம்ப வேகணும் நல்லா அவசியம் இல்லை, ஆல்ரெடி வெந்துருச்சு நமக்கு. இப்போ அந்த ஜவ்வரிசி ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டிங்கனாலும் அது நல்லா இருக்காது ஜவ்வரிசி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே இதுவும் நல்லா வெந்துடும். இப்போது சர்க்கரை, அதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க் போட்டுக்கலாம். இல்லை வெல்லம், ப்ரௌன் சுகர், நீங்கள் எது வேணாலும் போடலாம். நீங்கள் வெல்லம் சிரப்பில் ஊற்றுற மாதிரி இருந்தால் ஃபைனலாக ஊற்றிக்கோங்க ஆறுனதுக்கப்புறம். இப்போது ஏலக்காய் பொடி, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் நட்ஸ் போட்டுக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் ரைசன்ஸ், திராட்சை, உலர் திராட்சை போட்டுக்கலாம். தேவைப்பட்ட டேட்ஸ் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த ஃப்ரீசரில் 30 நிமிஷம் வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா வந்து சர்விங் கிளாஸில் வந்து ஸ்ட்ராபெரி சிரப் வந்து நான் ஒரு கார்னிஷிங்காக நான் போட போகிறேன். இது வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோஸா மாதிரி இல்லாமல் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்ட்ராபெரி சிரப். இதை வந்து நான் ஃப்ரீசரில் இந்த கப்பை வைக்க போகிறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாக. அது மட்டும் இல்லாமல் அந்த டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கு. இது ஆப்ஷனல், நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, சிம்பிளாக கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஒரு 30 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுருக்கோம். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நமக்கு. அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில்னா ஒரு 3 மணி நேரம் வைக்கலாம். இப்போ சப்ஜா சீட்ஸ் ஊற வச்ச சப்ஜா, இதில் வந்து பாதாம் பிசன் கூட போடலாம், அதாவது ஆல்மண்ட் கம், அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு ஆல்ரெடி சில்னஸ் நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. வெயில் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐஸ் க்யூப்ஸ் போடுறேன், ஒரு 1/2 கப் போடுறேன். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக சர்வ் பண்ண வேண்டியதான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மஸ்க் மெலன்லேருந்து ஆரம்பித்து, அதாவது கிருணியிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே பண்ணலாம். நான் வந்து கேரட், அதுக்கப்புறம் சாக்லேட் எல்லாத்துலேயுமே வீடியோ போட்டிருக்கேன். ப்ளைனாக மேங்கோ வச்சும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் கஸ்டர்டு வச்சும் பண்ணலாம். இந்த வீடியோ எல்லாமே நம்ம உத்தமி கிச்சனில் இருக்கும். இது வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது மரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இந்த ஜவ்வரிசி ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. நீங்கள் இதை வந்து மாவா அரைச்சும் நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொட்டி மாதிரி பண்ணலாம், அதுவுமே ரொம்ப ஹெல்தியாக இருக்கும். நார்த் இந்தியாவில் வந்து பண்ணுவாங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஜவ்வரிசி கொழுக்கட்டை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். வெயிட் போடாத குழந்தைகளுக்கும் சரி இந்த ஜவ்வரிசி கொழுக்கட்டை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயில் காலத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். தேங்காய் பால் இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது ஸ்டொமக் அல்சர் ஏதாவது இருந்ததுனா கூட, வாய்ப்புண், இதுக்கு எல்லாமே இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஜவ்வரிசியும் சரி தேங்காய் பாலும் சரி சீக்கிரமாக குணப்படுத்திடும். இதில் நிலக்கடலை எல்லாம் இருக்கிறதுனால ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். கணேஷ் சதுர்த்திக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வரிசியில் தான் பண்ண போகிறோம். ஒயிட் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க, அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம்.
இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு காலையில் ஊற வைக்க டைம் இல்லைனா நைட்டு கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஃபில்லிங்க்கு வந்து தேங்காய், அதுக்கப்புறம் வறுத்த நிலக்கடலை போடணும், முந்திரி, வறுத்த எள், ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், கரகரப்பாக மட்டும் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி அரைக்கணும். அதாவது கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும், அதே சமயம் ஆயில் வந்து ரிலீஸ் ஆகக்கூடாது. ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் அரைச்சிட்ருக்க வேணாம். இப்போ வந்து நான் 2 ஃபில்லிங் பண்ண போகிறேன். ஒன்று நம்ம நிலக்கடலை தேங்காயில் யூஸ் பண்ணி, இன்னொன்று கருப்பு எள்ளை வச்சு. இதை மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்கோங்க. ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2வது நம்ம கருப்பு எள்ளை வச்சு அதே நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் எல்லாம் போட்டு பண்ண போகிறோம். இதில் வந்து கால்சியம், அயன் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது இரும்பு சத்தும், கால்சியம், ப்ரோட்டீன் எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் தனியாக கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ ஃபில்லிங் முடிஞ்சுது. இதுக்கப்புறமா தேங்காய் பால் நம்ம எடுக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் தேங்காய் பால். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு பெரிய தேங்காய் இருக்கும். நீங்கள் துருவுறதுக்கு டைம் இருந்ததுன்னா துருவி கூட எடுத்துக்கலாம். நான் டைம் இல்லைங்கிறதுனால அப்படியே எடுத்து சின்ன சின்ன கீத்தை எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். இது வந்து ஏலக்காய் போட்டு கொஞ்சம் சுகர் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு திக்கான தேங்காய் பால் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி தான் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். அந்த திப்பி அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. அதனால் தேங்காய் பால் எடுத்து நீங்கள் அப்படியேவும் போட்டு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சும் கொடுக்கலாம். நல்லா சில்லுன்னு இருந்தால் குழந்தைகளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் மிளகு இதெல்லாம் கலந்தீங்க அப்படின்னா மசாலா தேங்காய் பால் ஆகிடும். அதுவுமே வந்து கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். இதுக்கப்புறமா நமக்கு ஜவ்வரிசி 4 மணி நேரத்தில் நல்லா ஊறிடுச்சு. தண்ணி இருந்தால் வடிச்சிருங்க. நான் குறைவான அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன், அதனால தண்ணி எல்லாம் ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை. இப்போ போட்டுட்டு கையாலேயே மசிச்சு விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, அரிசி மாவு, இதிலேயே சுகர் 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இதில் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டும் எடுக்கலாம். ஆனால் கையில் பிசையும் போது நமக்கு அந்த ஜவ்வரிசி ரொம்ப உடையாது, சாப்பிடும்போது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்காது. இப்போது ஒரு லெமன் சைஸ் பால்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சை அளவு கையில் பிடிச்சி எடுத்துக்கணும். நம்ம நார்மல் கொழுக்கட்டை பண்ணுற மாதிரியே இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஓரளவுக்கு திக்காக தட்டி எடுத்துக்கலாம். இது இப்படி தான் இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு இது மாதிரி தட்ட வரலன்னா கொஞ்சம் தண்ணியை பக்கத்தில் வச்சுட்டு அதில் கையை கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம ஃபில்லிங் வச்சுக்கலாம். யூஸ்வலாக தேங்காய், சுகர், ஏலக்காய் மட்டும்தான் போடுவாங்க. நான் எக்ஸ்ட்ரா நிலக்கடலை எல்லாம் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக வேணுங்கிறவங்க தேங்காய் 1 கப், ஒரு 1/4 கப் சுகர், கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அரைச்சி அப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன், சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்ட்டு. இந்த மாதிரி உருண்டைகளை நம்ம பிடிச்சி வச்சிடலாம். இதிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்வீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வச்சு ஸ்பைஸியாக பண்ணலாம். கேரட், பீட்ரூட் இது வேணாலும் யூஸ் பண்ணலாம். குழந்தைகளுக்கு இதிலேயே கொக்கோ பவுடர் போட்டுட்டு இதே மாதிரி உருண்டைகளை பிடிச்சிட்டு நம்ம உள்ள ஃபில்லிங் வச்சுட்டு தேங்காய், கண்டென்ஸ் மில்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. இதெல்லாமே நீங்கள் உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு வெரைட்டிஸ் இருக்குமோ அந்தளவுக்கு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஜவ்வரிசி அப்படிங்கிறது நமக்கு வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் குழந்தைகளுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது கூட. இது வந்து பார்த்திங்கன்னா தட்டும்போது உங்களுக்கு உடையாது. நம்ம கையிலேயே வந்து லைட்டாக பிசைஞ்சதுனால. மிக்சியில் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா எல்லாமே 1-2 கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி தண்ணியை டிப் பண்ணிவிட்டு கையில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஆயிலோ நெய்யோ தடவிட்டு கூட நீங்கள் இதை மாதிரி உருண்டைகள் பிடிக்கலாம். இதுக்கப்புறம் இதை வந்து வேக வைக்கணும். இது வேகிறதுக்கு மேக்ஸிமமே 5லேருந்து 8 நிமிஷம் தான் ஆகும். ஸோ அப்படி உங்களுக்கு வேகாத மாதிரி தோணுச்சுன்னா மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலே நீங்கள் இதை வந்து வேக வைக்கக்கூடாது. இதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணியும் கொடுக்கலாம். ஆனால் ஃப்ரை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹெல்த்தியானது இல்லைங்கிறதுனால ஸ்டீம் பண்ணி கொடுக்கலாம். பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எடுத்தோடனே சாப்பிட்டா
ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப 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 அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். ஸோ இதே மாதிரி நிறையா சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா உத்தமி கிச்சனை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஜவ்வரிசியில் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1300 ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையும் 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம் 12 இயர்ஸ்க்கு மேலே. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 1900 ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது. இந்த ஜவ்வரிசியில் நம்ம தேங்காய் பாலை ஊற்றிட்டு அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்லிங்கோட தனியாகவே நல்லாயிருக்கும். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் உருண்டைகளை டைட்டாக பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்காய் பால் வேணும்னா நார்மல் பால் இல்லைனா கண்டன்ஸ்ட் மில்க் ஊற்றி கூட நீங்கள் சாப்பிட்லாம்.